வெல்கம் டு அறுசுவை அள்ளினி. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல மட்டன் சீரக சம்பா பிரியாணி ப்ரெஷர் குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 20 சின்ன வெங்காயம், 7 பல்லு பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி, 5 பச்சை மிளகா, பாதி தக்காளி, பாதி லெமனோட ஜூஸ், அதுக்கப்புறம் மட்டன் 1/2 கிலோ எலும்பும் கறியுமா வச்சிருக்கேன். ரைஸ் 1.5 கப், அதுக்கப்புறம் தயிர் 4 ஸ்பூன், ஃப்ரெஷ்ஷான தயிரா வச்சுக்கோங்க, புளிப்பில்லாத தயிரா. ஒரு கப்ல புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள். இந்த மசாலா பொருள்லாம் அரைச்சிக்கணும். என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்றேன். சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு அன்னாசி பூ, அதுக்கப்புறம் ஏலக்காய் 5, ஒரு பட்டை துண்டு, அதுக்கப்புறம் 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி கொஞ்சோண்டு வச்சிருக்கேன். இது நிறைய போட்டீங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். இது இல்லாம எண்ணெய், உப்பு, நெய் தேவைப்படும். நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா ஃபர்ஸ்ட் அரைச்சுக்கணும். இது மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு தனியா எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு, சீரகம், மிளகு, அன்னாசி பூ, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி இதெல்லாம் நல்லா நைஸா பவுடரா அரைச்சுக்கணும். இது மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கணும். ரைஸ் ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி ஊத்தி ஊற வைக்கணும். இப்போ ப்ரெஷர் குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் நெய், இது மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன்ல 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மட்டன் லைட்டா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. போட்டு ஒரு நிமிஷத்துலயே இது மாதிரி கலர் மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அந்த பேஸ்ட் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி நல்லா திக்காகி பபிள்ஸ்லாம் வரும்போது சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சிம்ல வச்சு ஒரு 4 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 4 நிமிஷத்துல இது மாதிரி நெய்யெல்லாம் மேல நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி எண்ணெய் மேலே ஃபுல்லாக நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இது கூட மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். அப்படி வதக்கும் போது நம்ம போட்டிருக்க மசாலா தூளோட பச்சை வாடெல்லாம் ஃபுல்லா போயிடும். முன்னாடி எப்படி எண்ணெய்லாம் சைடில் வந்துச்சோ அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி எண்ணெய்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் மட்டன் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 4 ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு சிம்ல வச்சு. நான் ஒரு கப்ல அரிசி கழுவுன 3வது தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல தான் நான் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ அரிசி கழுவுன தண்ணியில ஒரு 1/2 கப் தண்ணி இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 விசில் வைக்க போறேன், மீடியம் ஹீட்ல வச்சு. இப்போ 4 விசில் வச்சாச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். கிரேவி ரொம்ப திக்கா இல்லை, அதனால நான் 2.25 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப திக்காவோ தண்ணியாவோ இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சோட்டி ஊற வச்சிருக்க அரிசி ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
உப்பும் பத்தலைன்னா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து இன்னும் ஒரு அரை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யை ஆட் பண்ணிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்துட்டே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ டேஸ்டியான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.